இன்னைக்கு சிக்கன் கோலா உருண்டை கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை பல்ஸில் போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். ஒரு எக்கை கட் பண்ணிவிட்டு அதையும் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன். ஒரு 3 ஆனியனை வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகா 1, கொஞ்சம் கொத்தமல்லி, உடச்ச கடலையை கொஞ்சம் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதை ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா பசஞ்சிப்போம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். போட்டுட்டு பசஞ்சிட்டு கொஞ்சம் ஆயில் வந்து கையில் இது பண்ணிக்கிட்டு அப்படியே உருட்டி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா கையில் பிசுங்க ஒட்ட ஆரம்பிச்சிடும். கோலா உருண்டை ஆயில் தொட்டு எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிட்டேன். ஓகே, ஆயில் காஞ்சரிசியில் போட்டுக்கலாம். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துருவோம்.